மேற்கொண்டு அங்க போய் சொன்னேன், தாத்தா 2வது புழுவும் செத்து போச்சு. அப்படியா, சரி கவலைப்படாத, அங்க வாரு ஒரு பசுமாடு கன்றுக்குட்டி ஈன்று, கன்றுக்குட்டி போட்டு 3 நாளாச்சு, அந்த கன்றுக்குட்டி காதுல போய் சொல்லு அப்படின்னாரு. கன்றுக்குட்டியும் க்ளோஸ் பண்ணிட்டிய? ஆமா, கன்றுக்குட்டி காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு தான் சொன்னேன். 3 கொலை நடந்து போச்சே, ஒன்னும் புரியல எனக்கு, ஒரே குழப்பமா போச்சு. யாராயணன் இப்படி கொண்டு விட்டாரு எல்லாரும். ஆஹா, திரும்ப போய் கேட்டேன். சரி கவலைப்படாத நாரதா, காசிராசனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தொட்டில கிடக்கு பாரு, அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுன்னு. ஏயா இது வரைக்கும் விலங்குகளும் பறவைகளுக்கு சொல்ல சொல்லி இப்ப கடைசியா பெரிய இடத்துல கைய வைக்க சொல்றீங்க, நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன உயிரோட விடுவாங்களா? அடி கொன்றுவாங்கல்ல. ஏன் நினைக்கலாமா அப்படி? ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய மகிமையே எனக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நேரா போனேன், காசிராசனுடைய வரவேற்போட போய் அந்த மகன் கிடந்த தொட்டிலுக்கு பக்கத்துல போன குழந்தை என்னைய பார்த்து பேச ஆரம்பிச்சிச்சு. நாரதரே நலந்தானேன்னுச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆகா நம்ம சொன்னா செத்துக்கிட்டு போயிருமோன்னு நினைக்கிற போது பேசணும்னு. எப்படி நாரதர் வந்திருக்குன்னு உனக்கு பேச முடியுது அப்படின்னு. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லத்தானே வந்தீங்க, அந்த மந்திரத்தினால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னுச்சு. அப்படியா? எப்படி? நீங்க சொன்னீங்களே புழுவா இருக்கும்போது ஓம் நமோ நாராயண செத்தனா, அதுவும் நான் தான். வண்ணத்து பூச்சியா இருந்தது நான் தான், கன்றுக்குட்டியாக இருந்தது நான் தான். அந்த பிறவியிலெல்லாம் என்னுடைய பாவத்தை போக்கி சாப விமோச்சனம் கொடுத்து இந்த மந்திரம் எனக்கு உயர்ந்த பிறவியான மன்னர் வீட்டு குழந்தையா பிறக்க வச்சிருக்கு. இந்த பிறவிக்கு காரணம் அந்த மந்திரம். அதனால ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரம் எப்போதும் உயர்வை தரும். அது எங்க தாத்தா எனக்கு நிரூபிச்சார். அப்ப சரவண பவான் மந்திரம் சொல்றாங்க. அது 6க்கு 4 பழுது இல்ல. சரவண பவான் யாரு? நீங்க வணங்கக்கூடிய குலக்கடவுள் முருகன். சாதாரண மந்திரம் இல்ல, அந்த மந்திரம் அவ்வளவு உயர்ந்தது. அது 6 எழுத்து மந்திரம், இது 8 எழுத்து மந்திரம், இன்னொன்னு 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரம் என்ன? அதான் நமசிவாயா, பஞ்சாட்சரம். அதுக்கு பேரு பஞ்சாட்சரம்னு பேரு. அஷ்டாட்சரம்னா 8. அதான் நாராயணா. இப்ப இதுக்கு பேர், இதுக்கெல்லாம் மந்திரங்களுக்கு அவ்வளவு மகிமைகள் உண்டு. அப்ப ஓர் எழுத்து மந்திரங்கிறது ஓம் என்பது. ஓம். ஈரெழுத்து மந்திரம் சரங்கிறது. 3 எழுத்து மந்திரம் சரவ பவன. 3 எழுத்தா இருக்கா? இது 6 முறையும் மாத்தி மாத்தி சொன்னா அதேதான். அதான் சொல்ல வர. இந்த சரவண பவங்கிற 6 எழுத்தை மாத்தி மாத்தி சரவண பவ, 2வது எழுத்துல இந்த ரணவ பவச, 3வது எழுத்து நபவ சரவ, இப்படி மாறி மாறி 6ஐ 36 தடவை சொன்னா ஒரு நாளைக்கு அந்த கந்த சஷ்டியை படிச்ச பலன் அத்தனையும் நமக்கு சேரும். பாடி காமிச்சிருக்கிறார். என்னடா நீ மனுஷன், அப்படியே பாடுறது? அப்படி பாடுறது. அப்படி முருக கடவுள் இங்கே குடிகொண்டிருக்கிறார். பெருமான் முருகன் சரியான கடவுள். சரம் என்றால் தற்பை, வனம் என்றால் காடு. தற்பை காடுலே தவழ்ந்த குழந்தை இந்த குழந்தை. அந்த குழந்தை தானே? ஆமா, அம்மா குழந்தை. உங்களை பிள்ளை குட்டி எதிர்க்கா இல்லைன்னு நான் ஒரு காலத்துல பெண்ணா மாறி 60 குழந்தைகளை பெற்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. எத்தனை? 60 குழந்தைகள். பிள்ளை குட்டி கல்யாணம் எத்தனை கல்யாணம்?